ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன மகாராஜா அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இதை வந்து டைரக்டர் நிதிலன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளாக் பஸ்டர். இந்தியாவில மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடி இருக்கு. பர்டிகுலரா சைனால இன்னைய தேதிக்கு தங்களை விட ஹையஸ்ட் கிராசிங் மூவியா இந்த படம் வந்து இப்போ ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். மகாராஜாங்கிற ஒரு கேரக்டர்ல விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. அவர் ஒரு பார்பரா ஒர்க் பண்றாரு ஒரு சலூன்ல. ஸோ அவரோட பொண்ணோட சென்னையில ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு வீட்டுல வந்து அவர் தங்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு டஸ்ட்பின், அதாவது அவங்க வச்சிருக்க டஸ்ட்பின் பேரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. அது காணாம போச்சு, அது தேடி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாரு. போலீஸ் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. அதெல்லாம் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் லேட்டர் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண என்னன்னா, இவர் வந்து 5 லட்சம் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த நடுவுல பாத்தீங்கன்னா மணிகண்டன் ஒரு கேரக்டர்ல வராரு. ஸோ அவரை வந்து இவர் போட்டு அடிக்கிறாரு. ஸோ பேரலா பார்த்தாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கு போயிட்டு திரும்ப வரும்போது தனியா இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், அதாவது அனுராக் கஷ்யப், சிங்கம் புலி, அதுக்கப்புறம் மணிகண்டன், இவங்க 3 பேர் வந்து அந்த வீட்டுல வந்து கொள்ளையடிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதுல சிங்கம் புலியும் மணிகண்டனும் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து யார் ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் விஜய் சேதுபதி இந்த மாதிரி டஸ்ட்பின் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அது மூலமா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மணிகண்டனை கண்டுபிடிக்கிறாரு. மணிகண்டனை அடிச்சு கேட்கும்போது கடைசியா தெரிய வருது, அதாவது மிச்ச பேர்ல வந்து போலீஸ்ல ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர் இந்த டஸ்ட்பின் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வழியா பார்க்கும்போது சிங்கம் புலி ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா இருக்காரு. ஸோ போலீஸ் வந்து ஒரு டூப்ளிகேட் டஸ்ட்பின் கிரியேட் பண்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ இதோட பேக் ஸ்டோரி அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது தான் புரிய வருது. அதான் அனுராக் காஷ்யப் வந்து அவர் ஒய்ஃப் அபிராமி, அவரோட அவரோட குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா அனுராக் காஷ்யப் வந்து ஒரு க்ரூவல் திங்ஸ் பண்றாரு. அதாவது அந்த மோடஸ் ஆபரேண்டி யூஸ்வலா வந்து தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. அதாவது என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து திருட வரவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கட்டி போட்டுட்டு கொள்ளையடிச்சுட்டு இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக ஏதோ ரேப் பண்ணி விட்டுட்டு போவாங்க, இல்ல ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் ஃபேமிலியான அபிராமி அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அன்பா இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஸோ அவர் ஒரு வாட்டி பார்பர் ஷாப் போகும்போது விஜய் சேதுபதி அந்த பார்பர் ஷாப்ல இருப்பாரு. நகையை வந்து விட்டுட்டு வந்துருவாரு. ஸோ மறந்துட்டு வந்துருவாரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து விஜய் சேதுபதி அதை ரிட்டர்ன் பண்ண வரும்போது போலீஸும் அதே டைம்ல வந்து இவரை வந்து கேப்சர் பண்ணி எல்லாரும் முன்னாடி, அவங்க ஒய்ஃப் முன்னாடியில உண்மை தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமா போயிடும். அது வந்து அனுராக் காஷ்யப் நடிச்சிருப்பாரு. விஜய் சேதுபதி தான் வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிரட்ஜ் இருக்கும். அதை தீர்த்ததாக இக்காலத்துல அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வரும்போது அவர் இல்லாததால அவர் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஃபைனலா விஜய் சேதுபதி போலீஸோட உதவியோட எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாரு. ஃபைனலா அனுராக் காஷ்யப்பையும் கண்டுபிடிச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஃபைட் நடக்கும். ஸோ அதுல வந்து அனுராக் காஷ்யப் வந்து அதாவது வந்து அவர் இம்மொபைல் ஆயிடுவாரு. அப்போ வந்து அவர் பொண்ணு வந்து அவரை மீட் பண்ணிட்டு அந்த நகையை தூக்கி போட்டு போகும். ஸோ அப்பதான் இவருக்கு வந்து தெரிய வரும் இவர் பொண்ணுதான் அதுன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் சேதுபதி அலோவ் பண்ண மாட்டார் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு. ஸோ கடைசியில அனுராக் காஷ்யப் வந்து தற்கொலை பண்ணிப்பாரு. ஸோ இதுதான் அந்த படத்தோட கில்ட்டால தற்கொலை பண்ணிப்பாரு. ஸோ இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் நான் லீனியர் ஸ்டோரி. நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும். படம் வந்து முன்னுக்கும் பின்னுமா போயிட்டே இருக்கும். நான் லீனியர் எடிட்டர் ஸ்டோரி. ஸோ அதனால த்ரில்லிங் ஃபேக்டர் எக்கச்சக்கமா இருக்கு இந்த படத்துல வந்துட்டு. அதர் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா மெயினா ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே வந்து பக்காவா டிசைன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் நிதிலன் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து குரங்கு பொம்மையிலேயும் ஒரு பக்கா ஸ்கிரீன் பிளே த்ரில்லிங், அதான் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் நடக்கிற ஸ்டோரியா தான் இருக்கும். அதை வந்து பக்காவா டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயே வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2017 குரங்கு பொம்மை வந்துச்சு. ஸோ அவர் வந்து 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு அடுத்த படத்தை கொடுக்கறதுக்கு. ஸோ பெர்ஃபெக்ட் மூவியை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கேஸ்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா
விஜய் சேதுபதி, அபிராமி, அனுராக் கஷ்யப், சிங்கம் புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலண்ட் கேஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்பா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். விஜய் சேதுபதி சொல்லவே வேணா, அடிச்சு தூக்கிட்டாரு. சிங்கம் புலி இது ஒரு ரிஸ்க் எடுத்து இது அதை காமெடி ரோல் இந்த சிங்கம் புலி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேவலமான வில்லன் அப்படிங்கிற ரோல்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அது 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 வந்து ஒரு பெரிய ரிஸ்க். அவரோட இமேஜே கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ற ஒரு கேரக்டர். இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஹஸ் டேக்கன் எ யூனிக் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் அனுராக் கஷ்யப்போட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்ல வேண்டியதா. அவரோட கண் அவ்வளவு குண்டு கண்ணு, அதுக்கப்புறம் அந்த முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அவர் வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர் மாதிரி தெரியல, கம்ப்ளீட்டா தமிழ் ஆக்டர் மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ வெல் எக்ஸ்பிரஸ்ட் ஃபேஸ், பர்ஃபெக்ட் ஆக்டிங் பை அனுராக் கஷ்யப். அப்புறம் வந்து நிறைய யூனிக் சீன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு புது வகையான சீன், ஒரு ஒரு குப்பபாஸ் காணோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அதுல இருந்து வில்லனை கண்டுபிடிக்கிற ஒரு யூனிக்னஸ் இந்த படத்துல இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு அதாவது படத்தோட ஸ்டோரி நம்ம பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் வந்து ஒரு சின்ன எரர் அங்கங்க பெசகா இருந்தாலும் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸா ஃபுல்லா டேமேஜா இருக்கும். பேட் ஃபீட்பேக் வந்திருக்கும். படம் ஓடியா இருக்காது. வந்து என்னடா படம் புரியலன்னு இருக்கும். பட் அப்படி ஒரு டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே அவர் வந்து பண்ணியிருக்காரு, நீட்டா பண்ணியிருக்காரு. ஸோ தட் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தாலும் நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாம படத்துல போயிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டோரி வந்து ப்ரெடிக்டபிள் ஆயிடுது. இவர்தான் இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ப்ரெடிக்டபிள் ஆயிடுது. செகண்ட் ஆஃப் வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேரக்டர் ஜஸ்ட் நேம் சேக் தான் இருக்காங்க, மம்தா மோகன்தாஸ். அவங்க கேரக்டர் வந்து பெருசா டெவலப் ஆகல. அதுக்கப்புறம் இந்த வில்லன் கேரக்டரை சரியா டிசைன் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா ஒரு சைட்ல பார்த்தா அவர் வந்து ரொம்ப அவர் ஃபேமிலியோட நல்லவரா அன்பா காட்டுறாங்க அந்த கஷ்யப் கேரக்டர். பட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அது அவ்வளவு குரூவலா ஒவ்வொரு ஃபேமிலியும் போல கில் பண்ணி அப்படி ஒரு குரூவலா காட்டுறாங்க. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் இட்ஸ் வெரி ட்ரிக்கி அண்ட் இது வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இதனால தான் இந்த ஒரு படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இதை தவிர பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் த்ரில்லிங் யூனிக் ஸ்டோரி டெல்லிங் மூவி. கண்டிப்பா பாருங்க இந்த படத்தை. It's a good to watch for all crime thriller movie fans. Thank you.